ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தேவி பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போனுக்கு வலுவான ஹெல்த்தியான ஒரு உளுந்தங்களி தான் நம்ம செய்ய போகிறோம். கருப்பு உளுந்தை வச்சு நம்ம களி செய்ய போகிறோம். இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. மென்சஸ் ஆகிற டைமில் அந்த 3 நாள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பல நாள் தேங்கிருக்க அழுக்குகள்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இப்போ அந்த களி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு 100 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், 100 கிராம் 50 கிராம் வரகரிசி எடுத்திருக்கேன், 200 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், 150 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டியை நுணுக்கி வச்சுருக்கேன் நான். ஏலக்காய் 3. இப்போ வரகரிசிக்கு பதிலாக கவுனி அரிசி சேர்த்துக்கலாம், மாப்பிள சம்பா அரிசி சேர்த்துக்கலாம். சிறுதானியத்தில் நம்ம எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ கருப்பு உளுந்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம். கருகிராமல் அடிகனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம். கருகாமல் வறுக்கிறது தான் இதில் முக்கியமானது. கருகாமல் வறுக்கணும். இப்போ இது வறுபட்டுருச்சு. நம்ம அதை மாற்றிட்டு இப்போ வரகரிசியும் நம்ம வறுத்துக்கலாம். வரகரிசியும் அதே மாதிரி தான் கருகாமல் நம்ம வறுக்கணும். இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு. நம்ம இதையும் எடுத்து ரெண்டையும் ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான ஹாட் வாட்டர் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன். இது கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் நமக்கு தண்ணி தேவைப்படும். ஹாட் வாட்டர் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு இந்த பவுடரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாட் வாட்டரில் நம்ம ஊற்றணும். டைரெக்டாக பவுட்ரை நம்ம ஹாட் வாட்டரில் போடும்போது கட்டி பிடிக்கும், கட்டியாக வந்துடும். இது மாதிரி கரைச்சி ஊற்றினா நமக்கு கட்டி பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கிளறி விட்டுக்கணும். அடிகனமான பாத்திரம் இருந்தால் நமக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பாவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கருப்பட்டியை இதில் சேர்த்துட்டு பாவு ரெடி பண்ணிக்கலாம். இது பாவு காய்ச்சாமல் நுணுக்கி போடலாம். ஏன்னா ஏதாவது தூசி மண் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நம்ம வடிகட்டி சேர்க்குறது நல்லது. இப்போ நல்லா நமக்கு கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ பாவு இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு நம்ம பாவு இதில் சேர்த்துட்டு திரும்ப நல்லா கிளறி கொடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிகனமான பாத்திரம் அப்படின்னாக்கா நமக்கு அடி பிடிக்காது. இது கொஞ்சம் நல்லா சுருண்டு கெட்டியாக அல்வா பதத்துக்கு வரணும். நமக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இனிப்பை தூக்கி கொடுக்கும். அது கரெக்டாக நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் 2 டைமாக சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு இடையில கொஞ்சம் அந்த கெட்டியாக சுருண்டு வரும்போது கொஞ்சம் சேர்த்துட்டு கிளறி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 30-35 நிமிஷம் ஆகும் நமக்கு இது கிளறி கொடுக்கும்போது. அந்த நமக்கு களி ரெடி ஆகிறதுக்கு 35 நிமிஷம் ஆகும். இப்போ ஏலக்காயும் கொஞ்சம் சுக்கும் இதில் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்ல. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்தளவுக்கு வற்றணும். அது இந்த களி ரொம்பவே நல்லது, உடம்புக்கு நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு இந்த மென்சஸ் ஆகிற 3 நாளில் நம்ம 3 நாள் கொடுக்கும்போது பல நாள் தேங்கியிருக்க அந்த கழிவுகள் அந்த அழுக்குகள்லாம் ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும். அவங்களுக்கு அந்த பெயின்லாம் இருக்காது. அந்த வயிறு வலி இடுப்பு வலிலாம் எதுவுமே இருக்காது. போனுக்கு வலுவாகவும் இருக்கும். ஜென்ஸ் எல்லாம் ரொம்பவே சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும். அந்த உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு, உங்களுக்கு தெரியாதது கிடையாது, எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சது. இதை யாரும் மெனக்கிறது கிடையாது, செய்கிறது அவ்வளோதான். இதை மெனக்கெட்டு செஞ்சு கொடுக்கணுங்கிறது யாருக்கும் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு வேலை நிறையா இருக்கும். அதனால் அந்த இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது. இது கண்டிப்பாக இப்போ உள்ள பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணுங்க. ரொம்ப முக்கியம் இது. இப்போ பல பிரச்சனைகள் வருது. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே முக்கியம். இதுக்காக ஒரு 1/2 hour டைம் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. இப்போ சூப்பரான உளுந்தங்களி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.